குறிவைத்து தாக்குதல் வகுப்புவாதத்தை தடுக்கும் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு செய்கிற முயற்சி யார் செய்கிறார்கள்? இது சட்டமானால் இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஒரு நிலைமை ஏற்படும்? இதற்கு பின்னணி என்ன? இது அரசியல் சாசனப்படி செல்லுபடி ஆகுமா ஆகாதா? இது போன்ற விஷயங்களை சட்டம் தெரிந்தவர்கள், ஜோகேந்தர் சிங் போன்று போலீஸ் துறையில் பணியாற்றி இதில் அனுபவம் பெற்றவர்கள், இதனால் எந்த ஆபத்து இருக்கு நாட்டுக்குங்கிறத மிக அழகாக காலையில் ஒரு 4 மணி நேரம் இதை பற்றி பெரிய விரிவான சர்ச்சை நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமானவர்கள்லாம் பேசினார்கள். அதில் ரொம்ப அழகாக பேசினார் மனோகரன் என்பவர், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கிறத அதில் ப்ரொஃபஸராக இருக்கவர். அவர் கூறினார், இதற்கு பின்னணியில் ஒரு துர்நோக்கம் இருக்கிறது. துர்நோக்கம் உள்ளவர்கள் தான் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரவே முயற்சி செய்ய முடியும் என்று கூறினார். அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. சட்டம் நோக்கம் தெரிஞ்சவர், சட்டத்தில் அவர் பேராசிரியராக இருப்பவர், மாணவர்களுக்கு சட்டம் கற்றுக் கொடுப்பவர், அவர் வக்கீல் கூட கிடையாது. அதாவது இந்த நாட்டுக்கு சட்டம் தெரிந்தவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சட்ட கல்லூரியில் இருப்பவர் கூட இது போன்ற ஒரு உணர்வோடு தான் பேசினார் இன்றைக்கு. அதாவது நீதிபதி மாத்திரமல்ல, போலீஸ் துறையில் நம்ம கேடி தாமஸ் போன்ற நீதிபதி மாத்திரமல்ல, நம்ம ஜோகேந்தர் சிங் போலீஸ் துறையில் இருப்பவர் மாத்திரமல்ல, விஜயன், ராஜகோபாலன் அவர்கள் போன்ற வக்கீல்கள் மாத்திரமல்ல, எல்லோருக்குமே ஒருமித்த கருத்து என்னவென்றால், ஒரு சட்டத்தை உருவாக்குவதென்றால் அரசாங்கத்தில் சட்டத்துறை இருக்கும். அதில் அனுபவம் பெற்ற, அதாவது சட்டத்தில் மாத்திரமல்லாமல் அரசியலிலும் நிர்வாகத்திலும் அரசியல் சட்டத்திலும் அரசியல் சாசனத்திலும் அனுபவம் பெற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து தான் ஒரு சட்டத்தை உருவாக்குவார்கள். அது பின்னால் அமைச்சரவைக்கு போகும். அதற்கு பிறகு அதை மசோதா என்று அதை நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் சர்ச்சை நடக்கும். அதற்கு பிறகு நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்ட பிறகு அது சட்டமாக மாறும். இதில் எதுவுமே இந்த மசோதாவுக்கு பொருந்தாது. இதை மசோதா என்று கூட கூற முடியாது. இதுக்கு வடிவமைத்தது நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பு. அதற்கு தலைவர் சோனியா காந்தி. அதாவது அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு காரணமே அவருக்கு ஏதாவது ஒரு நாற்காலியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் செலவழித்து அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு உறுப்பினர்கள், அதற்கு நிர்வாகிகள், அதற்கு உண்டான நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்டவர்களையும் சேர்த்து ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு இது போன்ற சட்டத்துக்கு ஆலோசனை கொடுக்கிற எந்த பொறுப்பும் கிடையாது, கடமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும்? யார் யார் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்றால், தீஸ்தா செட்டில்வாட் என்கிற ஒரு பெண்மணி, அவரை பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுப்ரீம் கோர்ட்ல குஜராத் விவகாரத்தில் பெரிய அளவுக்கு பொய் சொல்லி பொய் சாட்சிகளை உருவாக்கி சுப்ரீம் கோர்ட் பேரில் நம்பிக்கை இல்லாமல் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதி அமைப்பில் போய் எங்க ஊர்ல இருக்க சட்ட நீதிமன்றங்கள் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறியதுனால சுப்ரீம் கோர்ட் அந்த பெண்மணிக்கு இனிமேல் சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனையை பற்றி வாதாடும் உரிமை உங்களுக்கு கிடையாது என்று கூறிய அந்த பெண்மணி இந்த சட்டத்தை உருவாக்குவதில் ஒருவர். பத்மபூஷன். இரண்டாவதாக ஜான் தயாள் என்கிறவர். ஜான் தயாள் என்கிறவர்
அமெரிக்காவில் சென்று இந்த நாட்டில் நீதி, நியாயம், நேர்மை எதுவுமே கிடையாது என்று வாதிட்டவர், நம்ம நாட்டை பற்றி அவதூறாக மற்ற நாடுகளில் பேசுகிறவர், உலக கிறிஸ்தவ அமைப்புகளிலிருந்து ஏராளமாக பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த குஜராத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி குஜராத்தையே ஒரு உலக பிரச்சனையாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அதனாலேயே அவருக்கு இந்த சட்டத்தில் ஒரு பெரும் பங்கு ஆற்றுவதற்கு சோனியா காந்தியால் அவருக்கு பணி கொடுக்கப்பட்டது. இது போன்று யார் யார் இந்த நாட்டை பற்றி கவலைப்படாதவர்களோ, இந்த நாட்டுக்கு ஊறு செய்வதற்கு அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு சிந்தனை இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கூட்டமைத்து இந்த மசோதா என்று கூற முடியாது, மசோதாவாக மாற்றுவதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்பட்டது. அதை கொண்டு வந்து நம்ம நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் அதில் கொண்டு வந்து எப்படியாவது அதனுடைய ஒப்புதலை பெற்றுவிட வேண்டும். ஏனென்றால் மதசார்பற்ற கட்சிகள் இதை எதிர்க்க மாட்டார்கள், எதிர்த்தால் அவர்களுக்கு சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைக்காது என்கிற பயத்தை ஏற்படுத்திவிட்டால் இந்த மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் இந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் என்கிற அமைப்பில் இந்த மசோதாவை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு அதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாம் என்கிற ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. அதன் மூலமாக இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கட்டமைப்பில் இதை கொண்டு வந்தாங்க. உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமல உதவுகிறது தரிசனா தொலைக்காட்சி. இந்த ஓட்டுக்காக நாயாக அலையும் இந்த அந்த மதசார்பற்ற கட்சிகள் கூட இது போன்ற ஒரு மசோதா வந்தால், சட்டம் வந்தால் நாட்டுக்கு ஆபத்து என்று நினைத்தார்கள். அதுதான் முக்கியம். அதனால் அவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முலாயம் சிங் கட்சியாக இருக்கலாம், அல்லது மாயாவதி கட்சியாக இருக்கலாம், லாலு கட்சியாக இருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல முக்கியமா என்னன்னா, இந்த மசோதா போன்ற ஒரு வடிவமைப்பை இந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலினுடைய மீட்டிங்கில் கொண்டு வருவதற்கு முன்னாலேயே தமிழக முதல்வர் இதை காரசாரமாக எதிர்த்து ஒரு பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதுக்கும் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. இந்த நாட்டில் ஒரு ஒருமித்த கருத்து உருவான பிறகு இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கட்டமைப்பில் இது போன்ற சட்டம் வருவது சரியில்லை, இது போன்ற ரூபத்தில் வருவது சரியில்லை, இது போன்ற ஷரத்துகளை கொண்ட சட்டம் வரக்கூடாது என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தை கூறியதுனால இன்றைக்கு இது மசோதாவாக மாறுகிற நிலைமை இல்லை. இன்றைக்கு இது அப்படியே ஒரு தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இது சட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறலாம். ஆனால் இதில் முக்கியம் என்னவென்றால், இது போன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவர்கள் இந்த நாட்டில் ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி, அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்றால் இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம். இதைத்தான் அந்த மனோகரன் என்கிற அம்பேத்கர் யூனிவர்சிட்டி லா ப்ரொஃபஸர் கூறினார்.
இதற்கு பின்னால ஒரு துர்நோக்கம் இருக்கிறது. அந்த துர்நோக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுபோல இந்த நாட்டை பிளக்கக்கூடிய நம்ம ஜஸ்டிஸ் கே.டி. தாமஸ் கூறினார், இந்த நாட்டை ஒருமைப்படுத்துவதற்கு ஏராளமான பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான 1000 ஆண்டுகளாக இந்த நாட்டை பிரிப்பதற்கும் கூறு போடுவதற்கும், இந்த நாட்டை வன்முறையில் ஈடுபடுவதற்கும், நம்முடைய தர்மத்துக்கும் ஊர் விளைவிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய முயற்சியை தகர்ப்பதற்குத்தான் நாம 1000 ஆண்டுகள் போராடி நமக்கு சுதந்திரம் கிடைத்து இந்த நாட்டை ஒரே ஒரு குடையில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசியல் சாசனம் எப்படி எந்த விதமான ஷரத்துகளுடன் உருவாக்கப்பட்டது என்பதை கே.டி. தாமஸ் ரொம்ப அழகாக கூறினார். எந்த விதமான முயற்சிகள் மூலமாக நம் நாடு ஒருமைப்படுத்தப்பட்டதோ, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு உலகத்திற்கே புரியாத ஒரு விஷயத்தை உலகத்தில் இது நடக்குமா நடக்காதா, இந்த நாடு ஒன்றா இருக்குமா இருக்காதா என்று மற்றவர்கள் எல்லாம் வியப்படையும்படியாக இந்த நாடு ஒருமைப்படுத்தப்பட்டது இருக்கிறத, அதை எப்படியாவது தகர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சிந்தனை, இது போன்ற முயற்சி என்று கே.டி. தாமஸ் கூறினார். இது ரொம்ப முக்கியம். கே.டி. தாமஸ் என்பவர் ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர் அல்ல. அவர் நீதியரசராக இருந்தவர், நேர்மையான நீதியரசராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, அவரும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இன்னைக்கு காலையில் அவர் 12 மணிக்கு தான் அந்த கருத்தரங்கத்துக்கு வர முடிந்தது. காரணம் என்னவென்றால், நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையானதுனால நான் சர்ச்சுக்கு போக வேண்டி இருந்தது, அது முடிந்துதான் வந்தேன் என்று கூறினார். அந்த அளவுக்கு அவர் அந்த மதத்தில் நாட்டம் உள்ளவர் கூட. ஆனா அதுக்கும் இந்த நாட்டை அவர் பார்ப்பதற்கும், தேசியவாதியாக இருப்பதற்கும், இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் அவர் ஒரு சமயவாதியாக இருக்க முடிகிறது என்றால் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனது அவருக்கு இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கு பேசியதும் இங்கு பேசியதும் அதை கேட்ட பிறகு எனக்கு ஒரு புது தெம்பை உருவாகியது. இந்த நாட்டில் இது போன்ற அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள், நீதியரசர்கள் இருக்கிறார்கள், விஷயம் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், அதுவும் சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். இப்பொழுது இந்த மசோதாவாக மாற்றுவதற்கான முயற்சி, மசோதா என்று கூற முடியாது, அதனால கூறுகிறேன். ஏனென்றால் இது புதுவிதமான முயற்சி, நூதனமான முயற்சி, அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்து நடக்கும் முயற்சி. எப்பவுமே ஒரு மசோதா உருவாவதென்றால் நான் கூறினேன், அரசாங்கத்தின் மூலமாகத்தான் உருவாக முடியும், அனுபவம் உள்ளவர்கள் தான் உருவாக்க முடியும். இதுல துர்நோக்கம் உள்ளவர்கள் உருவாக்கிய ஒரு சட்டத்தின் வடிவமைப்பு, மசோதாவின் வடிவமைப்பு, இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், ஒரு கிரிமினல் சட்டம் என்றால் ஒரு குற்றவாளியாக அவர் பேரில் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் கூறி அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அவரை நிரபராதி என்று கூறுவதுதான் கிரிமினல் சட்டம். இதைத்தான் உயர்ந்த கிரிமினல் சட்டம் வழிமுறை என்று கூறுவார்கள், கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்று கூறுவார்கள். 2007ஆம் ஆண்டுல இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கட்டமைப்பு, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், அது ஒரு குழு அமைத்து இதுவரைக்கும் நம் நாட்டில் வகுப்புவாத கலவரங்கள் நடந்த போது அதை நீதி விசாரணை செய்து, அந்த நீதி விசாரணை கமிஷனுடைய அறிக்கைகள், ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கின்றன. அதையெல்லாம் ஒருமுகமாக பார்த்து அதை அலசி ஆராய்ந்து எந்தெந்த காரணத்தினால இதெல்லாம் நடந்திருக்கு, வகுப்புவாத பிரச்சனை எப்படி உருவாகிறது, கலவரம் எப்படி உருவாகிறது, அதை போலீஸோ அரசாங்கமோ அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகவில்லை, இதெல்லாம் அந்த நீதி அறிக்கையில வெளிவந்திருக்கிறது. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பணி அந்த குழுவுக்கு கொடுத்திருந்தார்கள். அதுல முக்கியமா என்னவென்றால், அஸ்கர் அலி என்ஜினியர் என்கிற ஹிந்து என்றாலே எரிச்சல் வருகிற ஒரு மனிதருக்குத்தான் அதுல முக்கியமான கன்வீனர் என்கிற பொறுப்போடு அதை கொடுத்திருந்தாங்க. அவர் எவ்வளவுதான் மூடி மறைத்திருந்தாலும் அதுல உண்மைகள் வெளிப்பட்டிருந்தன. அதுல மிக முக்கியமான விஷயம், அதுல ஒரு அனெக்ஷர் இருக்கிறது, அனெக்ஷர் 8, எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆஃப் கம்யூனலிசம் பை ஜீனா பானு. இந்த ஜீனா பானு என்கிற ஒரு பெண்மணி உண்மையை எழுதியிருக்கிறார்கள். 1713
1977 வரைக்கும் இந்த நாட்டில் எத்தனை வகுப்பு கலவரங்கள் நடந்திருக்கின்றன, அந்த கலவரத்துக்கு யார் பொறுப்பு என்பதை மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அதை ஒரு அட்டவணையாக இதில் போட்டிருக்கிறாங்க. எந்த இடத்தில் நடந்தது, எந்த ஆண்டில் நடந்தது, என்ன காரணம், யார் காரணம். உங்கள் இல்லங்களில் பக்தி வனம் கமல உதவுகிறது தரிசனா தொலைக்காட்சி.